நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று எனக்கு செல்ஃபோன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமென்றாலும் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நான் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் இந்த நாளிலே வாசித்து தியானிப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இங்கு எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கிற வேளையில் இயேசு அவருடைய சீஷர்கள் அவரை பின்பற்றுகிற நிறைய ஜனங்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது திடீர்னு ஒரு சத்தம் இயேசுவின் காதுகளில் விழுகிறது. தாவீதின் குமாரனே அப்படின்னு ஒரு சத்தம் விழுகிறது. உடனே இயேசு நின்று திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு பார்வையற்றவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். உடனே ஆண்டவர், அவனை வர சொல்லுப்பா அப்படின்னு. உடனே திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறாருன்னு. உடனே இயேசுட்ட வேமா வாரான். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? ஏன் என்னை நோக்கி கூப்பிட்ட? இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் அதிக சத்தமிட்டு என்னை கூப்பிட்டாயே, காரணம் என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்பில் இடுனா? ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும். உடனடியாக இயேசு அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் அந்த பரிதிமேயு என்ற குருடன் எப்படி பார்வை அடைந்தான்? அவன் பார்வை அடைவதற்கு அவன் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்தான் என்பதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஏன் இதை நம்ம தியானிக்கணும்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்வையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு தான் கண்ணு நல்லா தெரியுதே, சரியாக தெரில, பொடி எழுத்து கூட தெரிலன்னு கண்ணாடி கூட நான் போடுகிறேனே, என்னை பார்த்து நீங்கள் பார்வையற்றவன் எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். இது உலக பிரமாண பார்வை. நம்மளுக்கு தேவை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதத்தில் நம்ம எத்தனை தடவை வாசித்தாலும் சில சம்பவங்கள் வசனங்கள் நம்மளுக்கு புரியாது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். தாவீது பண்ணினது போல், ஆண்டவரே, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து வேதத்தில் உள்ள மகத்துவங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். பழைய ஏற்பாடில் பார்க்குறோம், ஒரு சமயம் இந்த கேயாசி காலையில் எழுந்து முடிந்தவுடன் அப்படியே வெளியே வரான். பார்த்தா அவனை சுற்றி சீரிய இராணுவம் நிற்குது, எலிசா தீர்க்கதரிசியை அரெஸ்ட் பண்ணுவதற்கு. அப்போ நினைக்கிறேன், ஐயோ, ஐயாவை கைது பண்ணிட்டாங்கன்னா என்னையும் கைது பண்ணுவாங்களே என்று பயந்து, ஐயா, நம்மளை சுற்றி சீரிய இராணுவம், அந்த ராஜா இராணுவத்தை அனுப்பி இருக்கிற, நம்ம என்ன செய்ய அப்படின்னு. அப்போ அந்த தீர்க்கதரிசி பதட்டம் இல்லாமல், அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர், நம்ம சுற்றி ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு. இவனுக்கு புரியலை.
உடனே தான் அந்த எலிசா தீர்க்கதரிசி, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் என்று. அப்போ அவன் கண்கள் திறக்கப்படுது. அந்த மலையை சுற்றி தேவதூதர்கள் அக்கினி ரதத்தால் சுற்றி பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான், நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மளை சுற்றி தாங்க ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு பாருங்கள், மகனை பலிபீடத்தில் வச்சு அங்கே மகனை கொலை செய்கிற போது தேவதூதன் வந்து தடுக்கிறார். ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மீது கையை போடாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருக்கிறது ஒரு முச்செடியில். பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அவன் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல் ஆகாரம் எடுத்துக்கோங்க. பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன்னு ஒரு செடி கடியில் பிள்ளையை போட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். பாருங்கள், ஆண்டவர் அவர் கண்களை திறக்கிறார். பக்கத்தில் தான் ஒரு நீரூற்று, அந்த தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் கிருபை எல்லாம் நம்மளை சுற்றி நம்ம கை கட்டின தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க நாம் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யணும். ஆண்டவரை வேதம் வாசிக்கும் பொழுது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை தரலும். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறது. என் கண்களை திறந்து அதை நான் எளிதாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது தேவன் நம்மளுடைய கண்களை திறப்பார். சரி, இங்கே பரிதிமேயுடைய கண்களை இதை திறப்பதற்கு அவன் செய்த காரியங்கள் முதலாவதாக பார்க்கிறோம். 47ஆம் வசனம். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இவன் பார்வையற்றவன். ஒரு ரோட்டில் தெருவில் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் திடீரென்று அவன் காதில் நிறைய பேர் நடக்கிற சத்தம் கேட்கு. உடனே ஏதோ ஒரு ஊர்வலம் வருகிறதா, இல்லது பேரணியா, இல்லது ஒரு கலவரமா, ஏதோ ஒன்று என்றைக்கும் இல்லாத சத்தம் இன்னைக்கு கேட்குது அப்படின்னு அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே சுற்றிலும் நடக்கின்ற காரியங்களை அவன் அறிகிறான். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்து நம்மளை சுற்றி என்ன நடக்கு, நம்ம பட்டணத்தில் என்ன நடக்கு, நம்ம தேசத்தில் என்ன நடக்கு, நம்ம திருச்சபையில் நடக்கு, ஏன் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குன்னு நாம் அறிந்து கொள்கிறோமா? இன்றைக்கி நிறைய ஜென்ஸுக்கு தான் பிள்ளை என்ன படிக்கிறான், என்ன மார்க் எடுக்கிறான்னு தெரியாது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், உங்கள் பிள்ளை என்ன படிக்கிறான்னு. அவன் 7th இல்லாட்டி 8th, அதெல்லாம் என் ஒய்ஃபு தான் பாப்பா, எல்லாம் நான் ஃபீஸ் மட்டும் கட்டுவேன், எல்லாம் அவள் பார்த்துக்கிடுவேன். என்ன மார்க்கு, அவன் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸ்கூலில் எப்படி இருக்கான் தெரியாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பிஸ்னஸில் என்ன நடக்கு, ஏன் லாஸ் ஆகுது, ஏன் கடன் பிரச்சனை, ஏன் வியாபாரம் டல்லாகிக்கிட்டே போகுது, அதை அறியணுங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தே பெண்கள், நம்ம மாப்பிள்ளை முந்தி உள்ள நேற்றுள்ள ஃபேஸ் இன்றைக்கி இல்லையே, இன்றைக்கி ஒரு கவலையாக இருக்காரே, ஒரு டல்லாக இருக்கிறாரே, என்ன விஷயம் கேட்கணும். அதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் பிள்ளை ஏன் படிக்கலை, ஏன் மார்க்கு கம்மியாக வருது, அவள் தனிமையில் ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்காளே, என்ன காரியம், அதெல்லாம் நம்ம அறியணும். ஏதோ சாப்பிட்டா தூங்கணும் வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளை சுற்றி என்ன நடக்கு என்பதை அறியணும். தேசத்தில் என்ன நடக்குன்னு அறிந்து நாம் ஜெபிக்கணும். இங்கே பரிதிமேயு உட்கார்ந்த இடத்துலேருந்தே என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்கிறான். அப்பொழுது அவன் என்ன கேள்விப்படுகிறான், இயேசு வருகிறார். அவன் கேள்விப்படுறான், குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகளும் சுகமாகறாங்க, பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் விடுதலை ஆகிறாங்கன்னு அவன் கேள்விப்பட்டதுனால இயேசு வருகிறார். இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை விட்டாச்சுன்னா நான் இயேசுவை பார்ப்பேனான்னு தெரியாது, என்னை யாரும் கூட்டுட்டு போக மாட்டாங்க, நான் இந்த இடத்துல தான் உட்காந்து பிச்சை கேட்டுட்ருக்கேன். இப்போ இயேசு என் முன்னாடி வராரு, என்னை கடந்து போக போகிறாரு. அப்போ இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரை, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தருணம் கொடுப்பார். அந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேற்று ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் எம்ஏ பிஎட்லாம் நான் படிச்சிருக்கேன்னு. சரி, உங்கள் மாப்பிள்ளைக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல, ஏன் நீங்கள் வேலைக்கு போகலாம்ல? இல்லைண்ணே போகல, சும்மானு. இல்லை, அப்படி சொல்லாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி உண்டு அல்லவா? பின்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என் வயசு ஆகிருச்சு, இனிமேல் நான் எப்படி வேலைக்கு போக, எனக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குன்னு பின்னாடி ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ தான் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கால்ஃபர் வருது ஸ்கூலில் இருந்து வான்னு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். போய் பார்க்க வேண்டியவங்கள பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப்புக்கு நல்ல ஒரு வழிவாசல் உங்களுக்கு திறந்துருக்கு, அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. வீணாக்காத காலத்தை. இன்றைக்கி நிறைய பேர் அதைத்தான் செய்கிறாங்க, மிஸ் பண்ணுறாங்க டயத்தை. ஆசீர்வாதம் வரும் பொழுது அதை சுதந்திரித்து கொள்வது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிதிமேயு தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். மூணாவதாக அவன் என்ன செய்கிறான்? அவன் கூப்பிடுகிறான். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சத்தம் விடுறாங்க, கத்தாத கத்தாத, நீ கூப்பிட்டாப்புல அவருக்கு காது விழவா போகுது அப்படின்னு அவனுக்கு தடைகள் வருகிறது. என்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு யாருக்கும் செவி சாய்க்காம, நான் ஆண்டவரை கூப்பிடுவேன், அவர்கிட்ட போவேன், நான் பார்வையுடன். அதுதான் அவன் மென்டாலிட்டி, மைண்டில் இருக்கிறது அவனுக்கு. அதுதான் கூப்பிட்றான். முன்னிலும் அதிகமாக சத்தமாக கூப்பிடுகிறான். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் எரேமியா மூலமாக நம்மளுக்கு வார்த்தை கொடுக்கவில்லையா? கூப்பிடுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இதுவரை என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? கூப்பிடுங்க. அவர் தூரத்துக்கு மட்டுமில்லை, பக்கத்துக்கும் அவர் சமீபமாகவும் தேவனாய் இருக்கிறார். கூப்பிட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். தட்டுங்கள், தட்டு. அப்போ கூப்பிட வேண்டிய நேரத்தில், தருணம் கிடைக்க வேண்டிய சமயத்தில் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவன் பார்வை அடைவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, 50ஆம் வசனத்தில் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இயேசு உன்னை அழைக்கிறாருப்பா, வா. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இதுதாங்க ஹைலைட். இயேசுட்ட வரும் பொழுது அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகிகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு உண்டு. அவங்க அதை போர்த்திக்கிட்டு தீட்டுன்ட்டு போவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவன் குஷ்டரோகி அப்படின்னு அறிந்து கொள்வார்கள். அதுபோல் பார்வையற்றவர்களுக்குன்னு ஒரு போர்வை உண்டு. அதை போர்த்திக்கிட்டு போனாங்கன்னா, இவன் பார்வையற்றவன், இவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் உதவி செய்வாங்க. அப்போ இந்த பரிதிமேயு இயேசுட்ட போகும்போது அவன் செஞ்ச காரியம், மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். இனிமேல் எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை, இனி நான் குருடனாக இருக்க மாட்டேன், நான் பார்வையடைய போகிறேன், நான் இயேசுட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சி விசுவாசத்தோடு அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். எரிந்து விட்டு தான் இயேசுவிடம் வருகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம இயேசுவிட்ட அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் தேவையில்லாததெல்லாம் தூக்கி எறிங்க. இன்றைக்கி நிறைய பேர் தூக்கி எறிவது கிடையாது. வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பூனை தியானம் பண்ணிச்சான் பரலோகத்துக்கு போகணுன்னு. உடனே கடவுள் என் பூனை என்ன தியானம் பண்ணுற அப்படின்னு. இல்லை, நான் மோட்சத்தை பார்க்கணும். ரைட், ஓகே, நீ வா அப்படின்னு இந்த பூனையை கூட்டுட்டு பரலோகத்துக்கு கூட்டு போனார். பரலோகத்துக்கு போனால் ஒரு கப்படிச்சதான், இன்னும் ஒரு வாடை அடிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பூனை கைக்குள்ளே ஒரு கருவாடை வச்சுருக்கான். ஏன் இங்கே எதுக்கு கொண்டு வந்திருக்கானே? இல்லை, கருவாடை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. கருவாடை கொண்டு வந்தீங்கன்னா நீ பரலோகத்துக்கு வர முடியாது. பரவாயில்ல, கருவாடை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அப்புறம் நீ போ அப்படின்னு விரட்டி விட்டாரன். இது வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சில பாவங்களை விட்டுவிட முடியல.
சில அக்கிரமங்களை தூக்கி எறிய முடியல, சில ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவர் கட் பண்ணுன்றாரு, நம்மளால் முடியலாங்க. தூக்கி எறிய வேண்டியவைகளை விட்டு விட வேண்டியவைகளெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கங்க. அப்போ தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லவில்லையா? எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? 2 நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வம் என்றால் யெகோவாவை பின்பற்றுங்க. இந்த 2 கட்டாம் வாழை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேண்டாம். தூக்கி எறிங்க. ஆண்டவர் எவைகளெல்லாம் தூக்கி எறிய சொல்கிறாரோ அதெல்லாம் எறிங்க. ஆண்டவரை பின்பற்றுங்க, அற்புதங்களை பெறுவீர்கள். அடுத்த 51ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசுட்ட தெளிவான ஒரு விண்ணப்பங்க. நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம், வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். சில பேர் ஜெபம்னு உட்கார்ந்தாங்கன்னா வள 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 வளான்னு பேசுவாங்க. ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எல்லா வசனமும் இந்தியா உலக நாடே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்க கேளுங்க, தெரியாது. நான் நிறைய இடத்துல ஜெப குறிப்பு நடத்தும் போதெல்லாம் ஊழியர்களின் சுகத்துக்காக ஜெபிங்கள்னு சொன்னால் அவங்க ஊழியருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சர்ச்சுக்காக, வட இந்தியாவுக்காக, சுகம் பெலான ஆரோக்கியத்துக்காக, அவனுக்கு வண்டி வேணும், 1/2 மணி நேரம் சுற்றி கித்தி எல்லாம் ஓஞ்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தெளிவாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன வேணும் தெளிவாக கேளுங்க. அங்கே பரிதிமையோ, ஆண்டவரே நான் குருடனாக இருக்கேன், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சில நேரம் நான் பட்னியாக கிடக்கிறேன், எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், எனக்கு மட்டும் நீங்கள் பார்வை கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படி வள வள வளன்னு பேசவே இல்லை. நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது ஒரே வார்த்தையில் விடை எலின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு பக்கம் எழுதுனா தப்பு போட்டுருவான். நான் கேட்டது ஒரு வரியில் தான் ஆன்சர் சொல்லணும். அதுபோல தான் பரிதிமையோ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், அவ்வளோதான். உடனடியாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்தான். அவன் விசுவாசம் என்ன விசுவாசம்? நான் இயேசுட்ட போகிறேன், நான் பார்வை அடைவேன், இனி எனக்கு இந்த மேல் வஸ்திரத்தை விலன்னு தூக்கி போட்டுட்டு போகிறான் பார்த்தீங்களா? அதான் விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கடைசியாக வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அநேக பேர்கள் அற்புதம் பெற்றிருக்கீங்க, சுகம் பெற்றிருக்கீங்க, விடுதலை பெற்றிருக்கீங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு, இயேசு தான் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு, நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக செய்வேன், ப்ரேயருக்கு ஒழுங்காக போவேன், ஆன்லைன் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், வீட்டு ஜபத்துக்கு ஒழுங்காக போவேன், நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், தியானம் பண்ணுவேன், அவர் காட்டுகின்ற வழியிலே நான் நடப்பேன் என்று செய்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிதிமை இதெல்லாம் செஞ்சதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவன் பின் சென்றான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களையெல்லாம் நாம் பார்க்கணும். தேவன் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அதிசயங்களையெல்லாம் பார்க்கணும். அதற்கு நாம் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. பரிதிமேயோ தருணத்தை பயன்படுத்தி கொண்டான், நடந்த காரியங்களை அவன் அறிந்து கொண்டான், உம்மை நோக்கி கூப்பிட்டான், மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு உம்மண்டை வந்தான், தெளிவான ஒரு விண்ணப்பத்தை வைத்தான், அவன் சுகம் பெற்றான், உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு உம்மை பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாங்களும் பார்வை அடைய வேண்டும். எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உலகப்பிரமாண கண்கள் அல்ல, எங்களுடைய மனக்கண்கள்,
வேதத்துள்ள அதிசயங்களையும் மகத்துவங்களையும் பார்க்கணும். நீர் எங்களுக்கு வைத்த மகத்துவங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கண்களையும் நீர் திறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.